தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 3வது நாளாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிராம நிர்வாக அலுவலர்களின் நேரடி நியமனத்திற்கான கல்வி தகுதியை உயர்த்த கோரி கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், காத்திருப்பு போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். மாலதி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,500 கிராம நிர்வாக அலுவலகங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர்ச்சியாக 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகங்களில் கழிப்பிடம், அடிப்படை வசதி, குடிநீர் வசதி எதுவும் இல்லாமல் பாழடைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான கிராம நிர்வாக அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாகவும், இது பல முறை அரசிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இதனால் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருந்து வருவதாக கூறி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகங்களில் கணினி வசதியை ஏற்படுத்த கோரியும், அதே போல கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தினால் கிராம நிர்வாக அலுவலகங்களில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதலுக்கு தேவையான அடங்கல் சீட்டு, அதே போல பட்டா மாறுதல், அதே போல இறப்பு சான்றிதழ் வழங்க முடியாமல் கடந்த 3 தினங்களாக கிராமப்புறங்களில் மக்கள் அல்லாடி வருகின்றனர். இது தொடர்பாக பல முறை புகார் கொடுத்தும் விளம்பர திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. கிராம நிர்வாக அலுவலகங்களில் தேவையான அடிப்படை வசதியை மேம்படுத்த கோரியும், அதே போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் துணை வட்டாட்சியர் நிலைக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து நிர்வாக அலுவலகங்களிலும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். அதே போல குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு குறைந்தபட்சம், அதாவது பட்டப்படிப்பு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏற்கனவே 1984ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த கிராம நிர்வாக அலுவலர் பணி என்பது குறைந்தபட்ச கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போது கல்வியில் முதன்மை மாநிலமாக இருக்கும் என விளம்பர திமுக அரசு மார்த்தொட்டி கொள்கிறது. ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அடிப்படை கல்வி தகுதி பட்டப்படிப்பு என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 3 தினங்களாக போராட்டம் நடத்தியும் விளம்பர திமுக அரசு இதுவரை அவர்களை அழைத்து பேசவில்லை. தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்தும், அதே போல தங்களது கோரிக்கையை செவிசாய்த்து பேச்சுவார்த்தையை அழைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தினமும் 2000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் முதல் தினம் 1000க்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் தற்போது 3000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள், ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவதாகவும், உடனடியாக தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மாலதி, சென்னை சேப்பாக்கம் அருகே நடைபெற்று வரும் கிராம நிர்வாக அலுவலர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.